அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யத்திற்குரியவர், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லோரும் மனம் திரும்புங்கள். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, நாம் பாவத்தில் கர்ப்பம் தரித்து பாவத்தில் இருக்கிறோம். பாவத்தின் தண்டனை மரணம். நாம் மரண தண்டனை ஏற்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதராக வந்து உனக்காகவும் எனக்காகவும் மரண தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, பாவம் மன்னிப்பு இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம். உங்களையும் எங்களையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் பரிசுத்தம் உள்ள ரத்தம். உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம். சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். இயேசு என்று வாருங்கள். உங்கள் பாவங்களை மன்னிக்க இயேசு ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. இயேசு ஒருவரே உங்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் உங்களுடைய பாவங்களே இரத்த கழுவப்பட வேண்டுமா? ஆத்ம நிவர்த்தி செய்வது பாவமே. அந்த பாவம் சிந்தப்பட வேண்டும். ஆடு மாடுகளின் ரத்தம் பாவங்களை கழுவாது, அது மூடம். இயேசு கிறிஸ்து ரத்தமோ சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை வேணுமா? இயேசு வந்து வாருங்கள். அவர் ஒருவரே உங்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவர் ஒருவரே உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் ஒருவரே உங்களை நோயிலிருந்து விடுதலை ஆக்கிறவர். இயேசு கிறிஸ்துவே எல்லா சாபங்களையும் உங்களுக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். உங்கள் நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் இயேசு. உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை இயேசு தருகிறார். இலவசமாக தருகிறார். பணம் அல்ல, காசு அல்ல, உங்களுக்கு இலவசமாக விடுதலை கொடுக்கிறார். அன்பானவர் இயேசு உயிர் உள்ளவர். அவர் என்று உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக, அரசாளுகிறவராக, ராஜரீகம் செய்கிறவராக இயேசு இந்த பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறார். இன்றைய ரட்சணைய நாள், நாளை என்பது நமக்கு நிச்சயமில்லை. இன்றைய கடைசி நாளாக இருக்கலாம், கடைசி நிமிஷமாக இருக்கலாம். இன்று நீங்கள் மரித்தால் எங்கே போவீர்கள்? சிந்தித்து பாருங்கள். எதை தேடி ஓடுகிறீர்கள்? பணத்தையா, செல்வத்தையா? அது உங்களுக்கு பரலோகம் கண்டு செல்லாது. பரலோகம் செல்ல இயேசு ஒருவரே வழி. அவரே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறார். இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. அன்பானவர்களே, அவரே நானே சத்தியம் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு பாவம் மன்னிப்பை கொடுப்பதற்காக, உங்களை பரலோகம் செல்வதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். என்றும் ஜீவனோடு இருக்கிறார். மறுபடியும் வரப்போகிறார். சர்வலோக நியாதிபதியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இனி இந்த பூமியின் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இந்த பூமியின் வாழ்க்கை சீக்கிரம் முடிய போகிறது. அன்பானவர்களே, பரலோகத்திற்கு ஆயத்தப்படுங்கள். பரலோகத்திற்கு செல்ல, பரலோகத்துக்கு நீங்க ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை உங்கள் இருதயத்திலே, உங்களுக்காக இயேசு மரித்தார் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படும். நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் உங்களை இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வார். பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுப்பார். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, நிர்விசாரமாய் இருக்காதீர்கள். நாளை என்பது உங்களுக்கு நிச்சயம் இல்லை. இன்றைய ரட்சணைய நாள். இன்று நீங்கள் மரித்தால் எங்கே போவீர்கள்? அன்பானவர்களே, இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பாரத்தோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? இயேசுவண்ட வாருங்கள்.
சகலவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? இயேசு உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர். அவர் இயேசு சமாதானத்தின் காரணராய் இருக்கிறார். சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். உலகம் தர முடியாத சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தருகிறார். அன்பானவர்களே, பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிறீர்களா? பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை கொடுக்க இயேசு வல்லம் உள்ளவர். இயேசு சர்வ வல்லம் உள்ளவர். இயேசு என்ற நாமம் வல்லமுள்ள நாமம். இயேசு என்ற நாமம் அற்புதங்களை செய்கிற நாமம், அதிகாரமுடைய நாமம். பிள்ளை சூனிய கட்டுகள் சிக்கி தவிக்கிறீர்களா? இயேசு என்று வாருங்கள். எல்லா கட்டுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லம் உள்ளவர். இயேசு நல்லவர். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, இன்று மரித்தால் எங்கே போவீர்கள்? சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குரியவர் இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பானவரே, இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர் இயேசு. இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுத்தவர் இயேசு. இயேசு உங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை இந்த உலகத்தில் ஒளியின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். இருளிலிருந்து ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசு சொன்னது போல, பாவத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் இயேசு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். எப்பொழுதும் பாவத்தில் மூழ்கி இருக்கிற உங்களை இயேசு வெளிச்சத்துக்கு அழைக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லையே என்று தவிக்கிறீர்களா? உங்களை இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லம் உள்ளவர். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும், அந்த பாவத்திலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவர் பாவிகளை வெறுக்கவில்லை, பாவத்தை தான் வெறுக்கிறார். பாவிகளை நேசிக்கிறார். உங்களுக்கு அன்பு காட்ட ஒருவரும் இல்லை என்று தவிக்கிறீர்களா? தனிமையில் இருக்கிறீர்களா? இயேசு ஒருவர் உண்டு. தாய் உள்ளம் கொண்டவர், தாய்க்கு மேலானவர். அன்பானவர்களே, உங்களை விசாரிக்க யாரும் இல்லையா என்று தவிக்கிறீர்களா? இயேசு உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்கள் தாய் தாப்பன் உங்களை கைவிட்டு விட்டார்களா? பிள்ளையை உங்களை கைவிட்டு விட்டார்களா? உங்கள் கணவர்மார்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களா? கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். மனுஷர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் இயேசுவோ ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் நித்தியமானவர். அவர் ஒரு நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தின தேவன் இயேசு ஒருவரே. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர், வாழ வைக்கிறவர், வழி நடத்துகிறவர், நம்மளை பராமரிக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர் இயேசு ஒருவரே. நம்மளை குடும்பங்களையும் அவர் சூழ நின்று நம்மளை பாதுகாக்கிறார். அன்பானவர்களே, தனிமையில் தவிக்கிறவர்களே, இயேசு வந்த வாருங்கள். அவர் உங்கள்கிட்ட பணமோ காசோ கேட்கவில்லை. உங்கள் இருதயத்திலே ஒரு சிறிய இடம்தான் கேட்கிறார். அன்பானவர்களே, உங்களை அவர் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார். சீக்கிரம் வரப்போகிறார். இந்த பூமியின் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்தால் அடுத்து நீங்கள் எங்கே போவீர்கள், என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இந்த பூமியின் வாழ்க்கை கொஞ்ச காலத்திற்கு எவ்வளவோ நம்ம பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம், ஓடுகிறோம் அல்லவா? இந்த பரலோக வாழ்க்கை தான் நமக்கு நித்தியமாய் இருக்க போகிறது. அந்த பரலோக வாழ்க்கைக்கு பிரயாசப்படுங்கள். அந்த பரலோக வாழ்க்கைக்கு முயற்சி செய்யுங்கள். உங்களை ஒன்றும் செய்ய சொல்லவில்லை. உங்கள் இருதயத்தில் ஒரு சிறு இடம்தான் கேட்கிறார். உங்களுக்கு பரலோக வாழ்க்கை நிச்சயம். இயேசு என்ற நாமத்தை உங்கள் இருதயத்தில் வாயினால் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு பரலோகத்திலே நிச்சயமாக இடம் உண்டு. இயேசு தருகிறார். இயேசு உங்களுக்கு பரலோகத்துக்குரியவர்களாய் உங்களை வழி மாற்றுவார். அன்பானவர்களே, அவர் உங்கள் மதத்தை மாற்ற சொல்லவில்லை, உங்கள் இடத்தை மாற சொல்லவில்லை. உங்கள் உள்ளத்தில் தான் இடம் கேட்கிறார். அவர் மதம் மாற்றுகிறவர் அல்ல. இயேசு மதத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் இனத்திற்கு அப்பாற்பட்டவர்.
இயேசு இயேசு அவர் உள்ளத்தை மட்டும்தான் நேசிக்கிறார், உள்ளத்தில் மட்டும்தான் இடம் கேட்கிறார். அன்பானவர்களே, அவர் ஜாதியோ மதமோ பார்க்கிறவர் அல்ல, ஏழையோ பணக்காரங்களோ என்று பார்ப்பவர் அல்ல, சிவப்பா கற்பா என்று பார்ப்பவர் அல்ல. அவர் அன்பான தெய்வம். உங்கள் இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறார், உங்கள் இருதயத்தில் மட்டும்தான் இடம் கேட்கிறார். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். இன்று நீங்கள் மரித்தால் எங்கே போவீர்கள்? இயேசு ராஜாதி ராஜாவாக, அவர் உன்னதத்தின் தேவனாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் சர்வ வல்லமுள்ளவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வ அதிகாரம் உடையவர். சர்வத்தின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அன்பானவர்களே, ஆனாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு மனிதராக வந்து தன் ஜீவனையே கொடுத்தாரு. உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை அதை அவர் மீது ஏற்றுக்கொண்டாரு. உங்களுடைய நோய்கள் என்னுடைய நோய்களில் சிலுவையிலே சுமந்தாரு. உங்களுடைய சாபங்கள் என்னுடைய சாபங்களில் சிலுவையிலே சுமந்தாரு. அந்த அன்பான தெய்வம், அவருக்கு உப்பானவர் யார்? அவருக்கு நிகரானவர் யார்? ஒருவரும் இல்லை. இயேசு ஒருவரே உயர்ந்தவர், இயேசு ஒருவரே உன்னதர். அவரே இந்த வானத்துக்கு பூமிக்கு ராஜாதி ராஜா. இந்த வானத்தையும் பூமியும் வானத்துள்ள பொன்னும் வெள்ளையும் அவருக்கு உரியது. அன்பானவர்களே, அவர் உங்களை இருதயத்தில் இடம் கொடுங்கள். இன்று நீங்கள் மரித்தாலும் பரலோகம் செல்லலாம். இன்று இந்த நிமிஷம் நீங்க மரித்தாலும் உங்களுக்கு பரலோகம் இடம் உண்டு, அது உறுதி. இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நிமிஷம் உங்களுக்கு கடைசி நிமிஷமாக இருக்கலாம், இந்த இரவு கடைசி நேரமாக இருக்கலாம். இந்த இரவு இயேசு வரலாம், இன்று எப்பொழுதும் அவர் வரலாம். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பான தெய்வம், அன்பே உருவான தெய்வம். அந்த அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அவரை தெய்வமா பெற்ற சாதி பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பினவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவரிடம் அண்டிக் கொள்ளுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.